ஜெயலலிதா தமிழகத்தின் முதலமைச்சராக 6 முறை ஆட்சி செய்த ஆளுமை, 1.5 கோடி அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், இந்திய அரசியல் களத்தை தீர்மானித்த சக்திகளுள் தவிர்க்க முடியாத தலைவி. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவின் மரணம் தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி எடுத்த நிகழ்வு. எப்படி நடந்தது அந்த மரணம்? உண்மையில் போயஸ் கார்டன் தொடங்கி அப்பல்லோ வரை ஜெயலலிதாவை சுற்றி என்னதான் நடந்தது? ஏன் இத்தனை சந்தேகங்கள், இத்தனை கேள்விகள், இத்தனை குழப்பங்கள், இத்தனை மர்மங்கள்? ஒட்டுமொத்த தமிழக மக்களின் இதய துடிப்பையும் ஒரு நிமிடம் வேகப்படுத்திய செய்தி அது. ஜெயலலிதா உடல் நலம் குன்றியதால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதி. அப்போலோ மருத்துவமனையில் 75 நாட்களாக ஜெயலலிதாவுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சையில் முரண்பாடு இருக்கிறதா என பல கேள்விகள் இன்னமும் விவாதப் பொருளாகவே இருக்கின்றன. ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தேதியிலிருந்து சரியாக ஓராண்டுக்கு பிறகு, அதாவது 2017 செப்டம்பர் மாதம் ஜெயலலிதாவின் மரணத்தில் எழுப்பப்படும் சந்தேகம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு அமைத்தது. டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் இறப்பு குறித்து
விசாரணை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிட ஓய்வற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் இன்கொயரி கமிஷன் அமைக்கப்படும். முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்கு மறுநாள் மருத்துவமனை நிர்வாகம் ஒரு செய்திக்குறிப்பை வெளியிட்டது. காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடு காரணங்களால் ஜெயலலிதா அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த செய்திக்குறிப்பில் இருந்துதான் முதல் சர்ச்சை புயலாக கிளம்புகிறது. ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் சொல்லப்பட்டதற்கும் சிகிச்சையில் இருந்த முதலமைச்சரின் உடல்நிலையும் பெரும்பாலான நேரங்களில் ஒத்துப்போகவில்லை என்று அப்போலோ கிரிட்டிக்கல் கேர் பிரிவின் தலைமை மருத்துவர் ராமகிருஷ்ணன் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் தெரிவித்துள்ளார். இதில் பெரும் அதிர்ச்சி என்னவென்றால், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த கிரிட்டிக்கல் கேர் மருத்துவர் ரமேஷ் வெங்கட்ராமன் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செப்டம்பர் 22ஆம் தேதி இரவே அவருக்கு அக்யூட் எல்வி ஃபெயில்யூர், அதாவது இதயத்தின் இடது வென்ட்ரிகுலர் செயலிழப்பு என்று மருத்துவ கையேட்டில் எழுதப்பட்டுள்ளதாக ஆணையத்தில் கூறியுள்ளார். அதேபோல் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த நுரையீரல் சிறப்பு மருத்துவர் நரசிம்மன் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மறுநாள், அதாவது செப்டம்பர் 23ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு அக்யூட் லங் இன்ஜுரி எனப்படும் நுரையீரல் செயல்பாட்டால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் என ஆணையத்தில் வாக்குமூலம் அளித்துள்ளார். இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல், ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த இதயவியல் நிபுணர் YVC ரெட்டி ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே செப்டிக் ஷாக் என்று சொல்லப்படும் இரத்தத்தில் சீழ்தன்மை அதிகரித்ததால் உடல் உறுப்புகள் முடங்கிய நிலையில் இருந்தார் என ஆறுமுகசாமி ஆணையத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஆறுமுகசாமி ஆணையத்தில் மருத்துவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களின்படி பார்த்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே ஜெயலலிதா அபாய கட்டத்தில் இருந்தாரா? அப்படி என்றால் உண்மையில் முதலமைச்சர் ஜெயலலிதா எந்தெந்த நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார் என்பன போன்ற கேள்விகள் எழுவதை தவிர்க்க முடியவில்லை. தனது உடல்நிலை குறித்து மக்களுக்கு தெரிவிக்குமாறு முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியதால் தாங்கள் அப்போலோ மருத்துவமனை நிர்வாகத்தை ஊடகங்களுக்கு அறிக்கை அளிக்க அனுமதித்தோம் என்று அப்போதைய தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் ஆறுமுகசாமி ஆணையத்தில் கூறியுள்ளார். ஒரு பக்கம் நீரிழிவு நோயின் தாக்கத்தால் காலில் கட்டி, கூடவே வயது மூப்பின் காரணமாக ஆட்கொண்ட மறதி, தூக்கமின்மை, தோலில் ஏற்பட்ட நோய் தொற்று என பல பிரச்சனைகளால் கடுமையான அவதிக்கு உள்ளானார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. ஒரு கட்டத்தில் போயஸ் கார்டன் வேதா நிலையம் இல்லத்திற்கு மருத்துவர்கள் தொடர்ச்சியாக வரத் தொடங்கினர். 3 தோல் நோய் சிகிச்சை மருத்துவர்கள், 4 நீரிழிவு நோய் சிகிச்சை மருத்துவர்கள், 3 நரம்பியல் சிகிச்சை மருத்துவர்கள் உட்பட 20 மருத்துவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்தனர். வீட்டில் கொடுக்கப்பட்ட சிகிச்சைகளை தாண்டி நேரடியாக போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றும் பரிசோதனைகள் செய்ததாக அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் ஜெயலலிதா பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட காட்சிகளை ஒப்பிட்டு பார்த்தால் அவரது உடல் நலனில் ஏற்பட்ட சரிவை எளிதில் புரிந்து கொள்ள முடியும். மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேதகு தமிழக ஆளுநரிடத்தில் பதவியேற்பு நிகழ்ச்சியினை நடத்துவதற்கு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மேதகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நரம்பியல் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததால் நடக்கும்போது உடலில் அதிர்வு ஏற்படுவதாகவும்
அடிக்கடி தானாக குதிப்பது போன்று உணர்வதாகவும் அப்போலோ கிரிட்டிக்கல் கேர் பிரிவின் தலைமை மருத்துவர் ராமகிருஷ்ணன் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையத்தில் தெரிவித்துள்ளார். உடல் ரீதியாக ஏற்பட்ட பல்வேறு சிரமங்களுக்கு நடுவே ஆட்சியை நடத்தி வந்த ஜெயலலிதாவின் உடலில் சர்க்கரை நோயின் தாக்கம் உச்சத்தை தொட்டது. மருத்துவர்கள் சாந்தாராம், ஜெயஸ்ரீ ஆகியோரின் ஆலோசனைப்படி ஃபிளாஷ் குளுக்கோஸ் அக்கவுண்டிங் சிஸ்டம் எனும் கருவி ஜெயலலிதாவின் இடது கையில் பொருத்தப்பட்டு அதன் மீது உடை அணிந்து கொண்டதாகவும் அவரது தோழி சசிகலா தனது வாக்குமூலத்தில் கூறியுள்ளார். ஊசி மூலம் ரத்தம் எடுக்கப்பட்டு சர்க்கரையின் அளவை கண்டுபிடிக்கும் பழைய முறைக்கு மாற்று இந்த ஃபிளாஷ் குளுக்கோஸ் அக்கவுண்டிங் சிஸ்டம். இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக மாதத்திற்கு ஒரு கருவி என்ற அடிப்படையில் 8 கருவிகள் அடுத்தடுத்து ஜெயலலிதாவின் கையில் பொருத்தப்பட்டன. 2016ஆம் ஆண்டின் இறுதியில் அதிகாரத்தில் இருந்ததால் தினசரி அதிக எண்ணிக்கையிலான ஆவணங்களை படிக்க வேண்டிய கட்டாயம் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அந்த ஆவணங்களில் இருந்த கருப்பு மையினால் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக ஜெயலலிதாவின் முழங்கை, கால், முதுகு என உடல் முழுவதும் தொற்று ஏற்பட்டதாகவும் அதனால் சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு ஸ்டெராய்டு வகை மருந்துகள் கொடுக்கப்பட்டதாக சசிகலாவும் ஜெயலலிதாவின் மருத்துவர் சிவகுமாரும் ஆறுமுகசாமி ஆணையத்துக்கு அளித்த வாக்குமூலத்தில் பதிவு செய்துள்ளனர். கருப்பு மை ஒவ்வாமையால் முழங்கைகளில் ஏற்பட்ட கொப்பளங்களை மறைக்கவே நீண்ட கைகள் கொண்ட ஜாக்கெட்டை ஜெயலலிதா அணிய ஆரம்பித்தார். முதலமைச்சர் ஜெயலலிதா பங்கேற்ற கடைசி அரசு நிகழ்ச்சி மெட்ரோ ரயில் திட்ட தொடக்க விழா. All these are steps towards realizing my vision of making Chennai a truly modern city of the 21st century with all amenities for its residents. அந்த விழாவில் பங்கேற்க வந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேடையில் நடக்க முடியாமல் சிரமப்பட்ட காட்சி இப்போதும் பலரது மனக்கண்ணில் நிற்கிறது. ஆண்டு சிறையில் இருந்து விடுதலையாகி வீடு திரும்பிய ஜெயலலிதா தொடர்ந்து மன அழுத்தத்தில் சிக்கித் தவித்தார். கடுமையான மனக்கவலை காரணமாக ஜெயலலிதாவுக்கு அவரை அறியாமலேயே அடிக்கடி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அதனால் தனது அன்றாட அலுவல்களை செய்வதில் சிக்கல் ஏற்படாமல் இருக்க பெரியவர்களுக்கான டயப்பரை அணியத் தொடங்கினார் ஜெயலலிதா. பல ஆண்டுகளாக அவங்க டயப்பர் அணிஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அரசின் நிகழ்ச்சிகளில் கூட இந்த டயப்பர் அணிஞ்சிட்டு தான் அவங்க தன்னுடைய அன்றாட பணிகளை மேற்கொண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. நாள்தோறும் டயப்பர் அணிந்து கொண்டே தலைமைச் செயலகம் அரசு விழாக்களுக்கு சென்று வருவதை வழக்கமாக்கிக் கொண்டார் ஜெயலலிதா. சிறு உடல் உபாதைக்காக அவர் பயன்படுத்த ஆரம்பித்த டயப்பரை மெல்ல மெல்ல அவருடைய உடலுக்கு யமனாக மாறியது. சங்கடங்களை தவிர்ப்பதற்காக அணியத் தொடங்கிய டயப்பரில் தேங்கிய கழிவில் இருந்த ஈகோலை பாக்டீரியா சிறுநீர் பாதை வழியாக சென்று இரத்தத்தில் கலந்துள்ளது. அப்படி இரத்தத்தில் கலந்த பாக்டீரியா பல்கி பெருகி நுரையீரல், இதய வால்வு வரை சென்று தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது குறித்த முழுமையான தகவல்களை ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்த அப்போலோ மருத்துவர் விஜயச்சந்திர ரெட்டி, ரமேஷ் வெங்கட்ராமன் ஆகியோர் ஆறுமுகசாமி ஆணையத்தில் தெரிவித்துள்ளனர். இதுதான் ஜெயலலிதாவின் மரணத்தை நோக்கிய பயணத்தில் அதிமுக்கியமான திருப்புமுனை. அப்போலோ மருத்துவர்கள், எய்ம்ஸ் மருத்துவ குழு, லண்டன் மருத்துவர், அமெரிக்க மருத்துவர் என 75 மருத்துவர்கள் 75 நாட்கள் சிகிச்சை அளித்தும் ஈகோலை பாக்டீரியாவால் ஜெயலலிதாவிற்கு ஏற்பட்ட நோய் தாக்கத்தை குறைக்க முடியவில்லையா? Respiratory failure most likely due to infection. அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு செப்டிசீமியா இருந்தது, சீழின் தன்மை ரத்தத்தில் இருந்ததால், கோமார்பிட் கண்டிஷன், அவர்களுக்கு சர்க்கரை வியாதி இருந்ததாலும் இரத்த கொதிப்பு இருந்ததாலும்
இந்த நோய் வெகு விரைவில் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று அவர் சொன்னார். அவங்களுக்கு ஷி வாஸ் இன் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் மெலிட்டஸோட வந்திருந்தாங்க வித் செப்டிசீமியா. டாக்டர் பாபு ஏற்கனவே சொல்லிட்டாரு. தி பெஸ்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பீன் given to her in ICU with critical care that was given to her. அவங்களுக்கு என்ன வைத்திய ரீதியில் இந்த உலகத்தில் சாத்தியம் இருக்குமோ அது அனைத்தும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மையார் அவர்களுக்கு செய்யப்பட்டது. அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதே உயிரை குடிக்கும் அபாயகரமான நோய்களுடன் தான் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார் என்கிறது ஜெயலலிதாவின் அப்போலோ டிஸ்சார்ஜ் சம்மரி. அப்போலோவில் 75 நாட்கள் சிகிச்சை எடுத்த ஜெயலலிதாவை 18 துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள், வெளிநாட்டு மருத்துவர்கள் உட்பட 13 வெளி மருத்துவர்கள், 6 எய்ம்ஸ் மருத்துவர்கள் என மொத்தமாக 55 மருத்துவர்கள் கவனித்தனர். மருத்துவரின் ஆலோசனைக்கு மாறாக ஜெயலலிதா உணவுகளை எடுத்துக்கொண்டதாக மருத்துவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். இனிப்பு வகைகள், பொட்டாசியம் அதிகம் உள்ள மலை வாழைப்பழங்கள், நட்சத்திர விடுதிகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட கேக் வகைகளை அவர் எடுத்துக்கொண்டதாகவும், இது தவிர தனக்கு வேண்டியவற்றை சமைப்பதற்காக தனி சமையல்காரர் ஒருவரை மருத்துவமனையில் நியமித்துக் கொண்டதாகவும் கூறியுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 5 நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. மூச்சு விடும் சத்தம் விசில் சத்தம் போன்று இருப்பதாக ஜெயலலிதா அந்த சமயத்தில் பேசிய ஆடியோ ஒன்று வெளியானது. பெருசா இல்லம்மா. அப்ப இருந்தபோது கூப்பிட்டேன். அப்ப எடுக்க முடியல. நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எல்லாம் ஒண்ணு கிடக்க. சரி சரி, நீங்களும் சரி. இப்ப எடுக்க முடியலன்னா விடுங்க. சரி. நல்லா வருது. உயின்னு உள்ள திருப்பி படுத்து இது போடலாம். பிகர் மாஸ்க் தியேட்டரில் ஃப்ரெண்ட் சீட்டில் குசி அடிக்கிற மாதிரி அதுதாம்மா. 140 இருக்குங்க, கொஞ்சம் ஹையாக இருக்கு. பை 80. இட்ஸ் ஓகே ஃபார் மீ, நார்மல். இந்த நிலையில்தான் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பீலே சென்னை வந்தார். அதன் பிறகு ரிச்சர்ட் பீலேவின் ஆலோசனைப்படியே ஜெயலலிதாவுக்கு அனைத்து சிகிச்சைகளும் மேற்கொள்ளப்பட்டன. எய்ம்ஸ் மருத்துவர்களின் வருகைக்கு பிறகுதான் அப்போலோவின் செய்திக்குறிப்புகளில் மாற்றம் தென்பட ஆரம்பித்தது. அந்த மாற்றம் மறுநாளே தெரிந்தது. அக்டோபர் 6 அன்று அப்போலோ மருத்துவமனை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஜெயலலிதா நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டிருந்தது. அக்டோபர் 7 ஜெயலலிதாவின் வாழ்வில் முக்கியமான நாள். 7 நாட்கள் தொடர்ந்து வெண்டிலேட்டரில் இருந்ததால் தொண்டையில் ஒரு துளையிடப்பட்டு அதன் மூலம் செயற்கை சுவாச குழாய் நேரடியாக இணைக்கப்பட்டது. அதுதான் ட்ரெக்கியாஸ்டமி அறுவை சிகிச்சை. ட்ரெக்கியாஸ்டமி முறைக்கு பிறகு ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது. அப்போதுதான் ஜெயலலிதா ஜூஸ் குடித்தார். கிச்சடி, பொங்கல், தோசை ஆகிய உணவு வகைகளை சிறிதளவு உட்கொண்டதாக மருத்துவர்கள் தங்களது வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளனர். அப்போது திடீரென ஜெயலலிதாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அத்தோடு மூச்சு திணறலும் சேர்ந்து கொள்ள தவிக்கத் தொடங்கினார் ஜெயலலிதா. ஜெயலலிதாவின் உடலுடன் இணைக்கப்பட்டிருந்த மானிட்டர்கள் அனைத்தும் அபாய சத்தத்தை எழுப்பின. ஜெயலலிதாவிற்கு அவசரகால சிகிச்சை அளிக்கத் தொடங்கினர். ஜெயலலிதாவின் இதயம் செயல்படவில்லை என்பதை அறிந்த மருத்துவ குழு CPR என்ற அவசரகால மருத்துவ முறை மூலம் மீண்டும் இதயத்தை செயல்பாட்டுக்கு கொண்டுவர முயற்சி செய்தனர். ஆனால்
எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. உடனடியாக ஜெயலலிதாவுக்கு எக்மோ கருவி பொருத்த முடிவு செய்யப்பட்டது. ஸ்டெர்னாட்டமி என்று சொல்லப்படும் நெஞ்சகப் பகுதி அறுவை சிகிச்சை மூலம் நேரடியாக இதயத்தை செயல்பட வைக்கும் முயற்சியில் மருத்துவக் குழுவினர் ஈடுபட்டனர். இறுதி முயற்சியாக ஜெயலலிதாவின் இதய நாளங்களை எக்மோ கருவியுடன் இணைக்கும் திட்டத்தை மருத்துவக் குழுவினர் முன்னெடுத்தனர். அடுத்த 1 மணி நேரத்தில் எக்மோ கருவி ஜெயலலிதாவின் உடலில் இணைக்கப்பட்டது. அன்று நள்ளிரவில் ஜெயலலிதாவுக்கு கண்ணசைவு இருந்ததாகவும் நள்ளிரவு நேரத்தில் சில நிமிடம் இதயம் செயல்பட்டதாகவும் மருத்துவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளனர். ஆனால் அதன் பிறகு எந்த முன்னேற்றமும் இல்லை. அதே நிலை அடுத்த 24 மணி நேரமும் தொடர்ந்ததால் ஜெயலலிதா அபாய கட்டத்தை எட்டியதாக அப்பல்லோ செய்திக்குறிப்பை வெளியிட்டது. இதை அடுத்து தமிழகம் முழுவதும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. அப்போதுதான் வந்தது அந்த அதிர்ச்சியான செய்தி. எழுபத்தைந்து நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மரணமடைந்தார். திடீரென நுரையீரல் செயல் இழந்ததால் ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக இதயத்திற்கு ஏற்பட்ட அழுத்தத்தால் ஜெயலலிதா உயிரிழந்தார் என்கிறார் அப்பல்லோவின் இதய நோய் சிறப்பு மருத்துவர் விஜயச்சந்திர ரெட்டி.